விருது அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளருக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு உற்சாகத்துக்கான ஒரு விஷயம், ஒரு கௌரவம்னு வச்சுக்கலாம். அது கிடைக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரே தவிர அதுக்காக மட்டும் அவர் எழுதுறதில்ல. அதே நேரத்தில் சிறு வயதில் விருதுகள் வாங்கும் போதெல்லாம் அது நம்மளை அடுத்தடுத்து வேலைகள் செய்ய வைக்கிறதுக்காக நம்மளை உத்வேகப்படுத்தும். இன்னும் கூட வேகமாக இதில் செய்யணும் நம்ம அப்படின்னு. இப்போ விருது வாங்கும் போதெல்லாம் அது நம்மளை மறைமுகமாக நம்மளோட முதுமையை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வேலை செஞ்சிட்டீங்க அதுக்காக அப்படின்னு. நான் ஒவ்வொரு விருது பெறும்போதும் மனதுக்குள்ளாடி முடிவு பண்ணிக்கிறேன், நான் இந்த உயரத்துக்காக இல்லை, இன்னும் நிறைய உயரங்களை நோக்கி நம்ம போகணும், பயணிக்கணும். அதுக்கான சக்தியை வழங்குறதுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து வழியில் வந்து அவருக்கு ஒரு பழச்சாறு கொடுப்பாங்க, குளுக்கோஸ் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் ஓடணுங்கிறதுக்கு தான். ஆமாம் ஆமாம். அப்படியான ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒன்றாக தான் இந்த விருதை பார்க்க. பொருளாதார தன்னிறைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியும் அதை எதிர்பார்க்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது இல்லைனாலும் ஒரு ஃபேமிலி அதை எதிர்பார்க்கும். ஆனால் ஒரு எழுத்தாளராக வரவங்க, எழுத்தாளராக இப்போ நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீச்சர்ம்பாங்க. நான் இருந்த காலகட்டத்தில் டீச்சர்ம்பாங்க, அப்புறம் டாக்டர்ம்பாங்க, ஒரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னமும் எழுத்தாளராக வராங்க. நீங்கள் அறிமுகப்படுத்தின நிறைய பேரே இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பொருளாதார தன்னிறைவுங்கிறது இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் எழுத்தாளராக ஆசைப்படுறது எதனால? இல்லை, ஒருத்தர் எழுத்தில் அவருக்கு விரும்புகிறாருங்கிறது வந்து அவருடைய தன்னியல்பான ஆர்வம். அதை ஒரு வேலையாக வச்சுக்கிட முடியுமானா எதையுமே வேலையாக வச்சுக்கிட முடியாது தான். அந்த மித்ததுக்கெல்லாம் தேவை இருக்கிறதுனால அந்த தேவை என்ன பண்ணுதுன்னா ஆசிரியருக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வைக்கிது, அல்லது ஒரு பொறியாளரை நியமிச்சுறாங்கன்னா அந்த நிறுவனம் அவருக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. எழுத்து வந்து ஒரு பொது காரியம், பத்திரிகையில் வெளியாகுதே தவிர அது ஒரு பண்பாட்டினுடைய நடவடிக்கை. பண்பாடு தான் அதுக்கு பணம் கொடுக்கணுமே தவிர தனிநபர்கள் அல்ல. பண்பாடு தான் அந்த எழுத்தாளரை வளர்த்து தேவையான விஷயங்களை பண்ணணும். தமிழ் மாதிரியான ஒரு பண்பாட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்தா சங்க காலத்துலேருந்து தெரியும், அவங்கள ஆதரித்த எல்லாருமே புரவலர்கள் தான், பெரிய மன்னர்கள் இல்லை. ஆமாம். சிறிய வசதியான ஒரு நிலக்கிழாராக இருந்திருப்பார், அல்லது கொஞ்சம் வசதியான ஒருவராக இருந்திருப்பார், வள்ளலாக இருந்திருப்பார், அவர் தான் ஆதரவு கொடுக்குறார். அவர் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா எழுத்தாளர்கள் எப்போவுமே ஒரு நிறுவனத்திடம் இருந்தல்ல, தனிநபர்களிடம் இருந்து, அதிலும் கூட இந்த கலை இலக்கியங்களை புரிந்து கொள்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து தனக்கு ஏதாவது கிடைக்குமா தான் நினைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இதிகாசங்களை காவியங்களை எழுதின தமிழ் புலவர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மன்னரை நம்பி அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்துடல. பெரிய தமிழனுடைய கவி சக்கரவர்த்தி கம்பன் வந்து அரச சவி கவிஞர் இல்லையே, மக்கள் கவிஞர் தானே. அப்படின்னா நல்லா தெரியுது. அப்படின்னா எழுத்து எப்போதுமே ஒரு பண்பாட்டினுடைய செயல்பாடு. அதுக்குன்னு ஒரு ஊதியம் நிர்ணயிக்கப்படலை. அந்த ஊதியத்தை கொண்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்வது சிரமமானது தான். அதை தாண்டி ஏன் வர்றாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டு வீரனை போல் விளையாடுனா அவர் தான் விளையாட்டில் தான் திறமை நிரூபிப்பார். முடிந்தால் விளையாட்டை கொண்டு அவருக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்கும். ஓடுற ஒருத்தருக்கு, ஒரு இசைக்கலைஞருக்கு, ஒரு ஓவியருக்கு எப்படி அந்த கலையின் மீது ஈடுபாடு இருக்கோ அப்படி தான் எழுத்தின் மீது ஈடுபாடு. வருவாய்ங்கிறது முழுக்க சந்தை சார்ந்த ஒன்று.